விஜய் அவர்களினுடைய இந்த செயல்பாடு. ஒரு போய் மனு குடுக்குறாரு, ஒரு எலைட் பாலிடிக்ஸ் பண்றாரு. அப்போ ஒரு மக்கள்ட்ட நின்னு போராடாம திருப்பி வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்து அண்ணாமலை அவர் சாட்டையில அடிச்சுக்கிட்டு கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் பண்றாரு. களத்துல நின்னு போராடி, ஆர்ப்பாட்டம் நடத்தி, கைதாகி இவங்களுக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குதோ, பழைய ஓல்ட் ஸ்கூல் தாட்டோ அது. ஏன்னா இப்ப புது நவீனத்துல அவங்களுடைய செயல்பாடு இந்த அரசியல் களத்துக்கு அதுதான் தேவையோ? இல்ல அது ஐயா நல்லக்கண்ணுக்கு நூற்றாண்டு விழா எடுத்தோம். அவருடைய போராட்ட வாழ்வு என்பது எவ்வளோ அளப்பரியது. அவர் நீங்கள் சொன்ன எலெக்ட் அரசியல் பண்ணலை. இன்னைக்கு பழநெடுமாறன் நம் கண்முன் காட்சியாக இருக்கிறார். அவர் இதே ஆளுங்கட்சியால் அன்னை இந்திரா காந்தி அவர்களோடு அவர் இருந்தபோது அவர் பட்ட துன்பங்கள், அவர் மீது விழுந்த அடியை இவர் தாங்கி ரத்தம் சிந்திய வரலாறுகள்லாம் இந்த மண்ணில் இருக்குது. அதுபோன்று தமிழ்நாட்டில் எண்ணற்ற தமிழ்நாட்டை கடந்து வந்த அரசியல் தலைமைகள் மிகப்பெரிய வம்புகளை, வழக்குகளை, துன்பங்களை, துயரங்களை, என்ன சொல்ல, பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே பாளையன் கோட்டை சிறையினிலே வாழ்ந்தவர் கலைஞர் என்ற பாடல் வரிகள்லாம் நம்ம காதில் ஒலிச்சிருக்கோம். இது போன்ற மக்களுக்கான பிரச்சனைகளில் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களுடைய வழிகளை உணர்ந்து மக்களோடு மக்களாக இரண்டர கலந்து தன் போராட்ட வாழ்வின் மூலமாகத்தான் மக்களின் மகத்தான இடத்தை பெற்றார்கள், மக்களின் மனங்களை வென்றார்கள்.